ஆண்கள் பாவம். ஏன் பாவம் அப்படின்னா, எனக்கு இது வேணும்னு சொல்றவங்க தான் ஆண்கள்ட்ட நெறைய பேர் இருப்பாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு ஆண்களுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தா கிடையாது. இட்ஸ் ட்ரூ. ஓகே. ஏய் இங்க பாரு. உண்மையிலேயே கண்ணுல தண்ணி வருது. சீரியஸ்லி. இல்ல நிஜமாவே. யோ பட்டிமன்றத்துக்கு வச்ச பாயிண்ட் எல்லாம் ஒவ்வொரு எடுத்துட்டு போறீங்க. அப்படி பட்டிமன்றத்துக்கு டேட் கொடுத்துருங்க ஒண்ணு. பேச போறேன். ஏற்கனவே இருக்கேன். அப்படியா? ஓகே. கரெக்ட் நீங்க சொன்னது. அது வந்து தம்பி அது வந்து நீ ஒரு அண்ணனா பொறக்கிற ஆணோட நிலைமை என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான், தங்கச்சி இருப்பாங்க, அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் யாரா இருந்தாலுமே இவங்க எல்லாருமே அந்த அண்ணனா இருக்கக்கூடிய ஆண் கிட்ட என்ன கேட்பாங்கன்னா எனக்கு என்ன வேணுமோ அதை போய் கேட்பாங்க. உனக்கு என்ன வேணும்னு அந்த அண்ணன் கிட்ட கேட்டாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இப்போ ஒரு தம்பின்னு வச்சுக்கேன், அந்த தம்பி வந்து அட்லீஸ்ட் போயிட்டு அண்ணன் கிட்டயாவது கேட்டுற முடியும். ஆனா அந்த தம்பியை சுத்தி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு அந்த அண்ணன் கூட கேட்க மாட்டான். உனக்கு புரியுதா? சோ அதான். சோ அதனால ஆண்கள் பாவம்.